இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே தெரசாக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு வீடியோ கால் வந்திருக்கும். அவளுமே அதை அக்செப்ட் பண்ணிட ஹீரோவை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறா. உடனே ஹீரோ வந்துட்டு, எப்படி இருக்க தெரசா? முன்ன பார்த்ததை விடவுமே கொஞ்சம் டெவலப் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த சுச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்கு தெரசா? இதை பார்த்த அந்த ஓல்டு மேன் நெக்ரோமான்சரும், யார் நீ? எதுக்கு உன்னுடைய ஃபேஸ ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஹைட் பண்ணி வச்சிருக்க? பதிலுக்கு நம்ம ஹீரோவும் உடனே அந்த காலை ஹோல்ட் பண்ணிட்டு வித்தின் அ செகண்ட்ல மாஸ்க் போட்டுட்டு திரும்பவும் வீடியோ கால்ல வரான். இதை பார்த்த எல்லாருமே, இவன் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ரூயினை கிளியர் பண்ணவன். அன்னோன். இவன் அந்த ரூயினை சிங்கிள் ஆளா கிளியர் பண்ணதுனால இந்த உலகத்துல இருக்க எல்லா கில்ட சேர்ந்தவங்களும் இவனை எப்படியாச்சும் அவங்களுடைய கில்டுல ரெக்வயர் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்படிப்பட்டவனே இந்த இடத்துக்கு தானா பேச வந்திருக்கானா? அங்க இருக்க எல்லா ரெப்ரசன்டேட்டிவுமே இவனை எப்படியாச்சும் ரெக்வயர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவனை பார்த்த அந்த நெக்ரோமன்சரும், ஹவ் அம்யூசிங், உன்னை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த அந்த ரூயினை சிங்கிள் பர்சனாவே கிளியர் பண்ணியாமே, அது வேணா உனக்கு ஈஸியா இருந்திருக்கலாம். ஆனா இந்த தேர்ட் ஃப்ளோர்ல இருக்க பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்றது ரொம்பவே கஷ்டம். உடனே ஹீரோ வந்துட்டு, அப்போ உங்களால மட்டும் கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா என்னால முடியும். கொஞ்சம் கீழே பாக்குறியா நான் எவ்வளவு பேரை சம்மன் பண்ணிருக்கேன்னு? இதை பார்த்து இங்க இருக்க கில்டு மாஸ்டர்ஸும் என்னோட பிளானுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க. பதிலுக்கு அவனும், உண்மையிலேயே அக்ரி பண்ணிட்டாங்களா? ஆனா எப்படி உன்னால இந்த ஃபேக் ஸ்டாஃபை வச்சுட்டே வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? என்ன பேசுற நீ? எது ஃபேக் ஸ்டாஃப்? என்ன செயின்ட் ஹார்ட்டை வச்சோம் பிரிசன் யூனிஃபார்மோட ஹோலி ஆயிலையும் ஆட் பண்ணி இந்த ஸ்டாஃபை நீ கிரியேட் பண்ணிருக்க. இதை பார்த்த மத்தவங்களும் உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்க, உண்மையான ஸ்டாஃப் ஆஃப் கிரீட்ல அந்த எலும்பு கூடுக்கு கீழே ஒரு ரெட் ஜேம் இருக்கும். இது வரைக்குமே மொத்தமா 3 ஃப்ளோர் தான் ஓபன் ஆயிருக்கு. இதை வச்சுலாம் உன்னால ஒரு ஸ்டாஃப் ஆஃப் கிரீடை உருவாக்க முடியாது. அது மட்டும் இல்லாம வெளியில இருக்க அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸை பாருங்களேன். இதுங்களுடைய கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது அந்த பாஸ் மான்ஸ்டர் கிட்ட அரை நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க. நீங்க எல்லாருமே அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பாதியிலேயே உங்களுடைய காயின்ஸையும் ஐட்டம்ஸையும் தூக்கிட்டு போறது தான் இவங்களுடைய பிளானே. உடனே அந்த நெக்ரோமன்சரும், எவ்வளவு அரகண்டான பேச்சு! என்னுடைய ஆஃபரையே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது இந்த டெசிஷனுக்கு நீ ரிக்ரெட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறான். இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆக, இதை பார்த்த நம்ம ஹீரோவும், இதை என்கிட்ட விட்டுருங்க, நீங்க ஒன்னும் டெமானிக் ஹியூமன்ஸ் கூட கை கோக்கணும்னு அவசியம் இல்ல. பதிலுக்கு அவங்களும், நீ என்ன சொல்ல வர? இந்த பாஸ் மான்ஸ்டரை நானே கிளியர் பண்ணி கொடுக்குறேன். மத்த கில்ட்ல இருக்கவங்களும், இன்கேஸ் இதுல இவன் தோத்துட்டாலும் நம்மளுடைய கில்டுல சேர்த்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். உடனே டென்வாயும், இதை நீ பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட்டும் ரிவார்டும் கொடுக்கணும்னு சொல்லு. உடனே நடுவுல மரியா வந்துட்டு, கொஞ்சம் இரு, உனக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நாங்க தரோம். பதிலுக்கு நம்ம ஹீரோவும், நீங்க எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு அந்த தேர்ட் ஃப்ளோரை மத்த ஹண்டர்ஸ் யாரும் வர முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணி கொடுத்தாலே போதும். என்ன உள்ள தனியா போறதுக்கு அனுமதிச்சா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த ஒரு ரிவார்டும் தேவையில்ல. இது கேட்ட மரியாவும், கொஞ்சம் இரு, எங்களுக்கு எதுக்கு உதவணும்னு நினைக்கிறேன்? என்ன ரீசன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சாகணுமா? என்னுடைய ப்ரீஷியஸான காம்ரேட்காக தான் இது எல்லாத்தையுமே பண்றான் அப்படின்னு தெரசாவை பத்தி சொல்றான். உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள, இப்படி நான் பேசுறத என்னாலேயே கேட்க முடியல. இதெல்லாம் கேட்டு தெரசாவும் பிளஷ் பண்ண, உடனே அங்கிருந்தவனும், நீதான் உண்மையான காம்ரேட், எனக்கு சொல்றதுக்கு வேற வார்த்தையே தெரியல. உன்னை பாக்குறப்போ சின்ன வயசுல என்ன நானே பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். சாதாரண பர்சனா இருந்தா இந்த இடத்துல டவுன் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிருப்பாங்க. ஆனா நான் இங்க காம்ரேட்ஸ்க்காக என்னுடைய ரிவார்டே வேணாங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலியமா ரிவார்டை விடவுமே எக்ஸ்க்ளூசிவான ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கில்டை என்னால ஆன்டகனைஸ் பண்ண முடியாததுனால இங்க ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி அப்புறமா அப்லோட் பண்ணி விட்டுருவேன். இந்த காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய ஸ்டேட் போர்டை பாக்குறான். இந்த ஸ்ப்ரானிங் கிரவுண்ட்ல இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. ஆனா நான் அதுக்குள்ளேயே லெவல் 12 ரீச் பண்ணிட்டேன். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இதே நேரத்துல ஆலிஸ் அங்க வந்துட்டு, எல்லா மான்ஸ்டரையும் என்கிட்ட விட்டுட்டு என்ன கொல்ல பாக்குறியா? பதிலுக்கு ஹீரோவும், உன்னால இவ்வளவு பேச முடியுதுன்னா கண்டிப்பா நீ சாக மாட்ட. இதெல்லாம் பாக்குறதுக்கு உனக்கு என்ன ஃபன்னியா தெரியுதா? நீ என்னமோ பார்ட்னர்ஷிப் மாதிரி சொன்ன, ஆனா ஒரு ஸ்லேவ் மாதிரி நடத்துற. இதை கேட்ட ஹீரோவும், எனது அடிமையா? என்னுடைய ஃபீலிங்ஸை நீ ரொம்ப ஹர்ட் பண்ற. சரி இருன்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல இருந்து இவளுக்காக மானா சப்ளிமெண்ட்டை தேட, பதிலுக்கு ஆலிஸும், அதெல்லாம் வச்சு என்னுடைய மானா பவரை ரீஃபில் பண்ண முடியாது. அதே நேரத்துல இப்ப மானா பவர் கம்மியா இருக்கிறதுனால என்னால உனக்கு டீசென்டான சப்போர்ட்ட கூட பண்ண முடியாது. எனக்கு இப்ப தேவை உன்னுடைய ஸ்வீட்டான பிளட். கவலைப்படாத, உனக்கு வலிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இதுக்கு ஹீரோவும், வேணா ஆலிஸ், கொஞ்சம் காம் டவுன் ஆகு. ஆனா அதெல்லாம் கேட்காம அவ பிளட்ட குடிச்சிடுறான். நல்லா டெலிஷியஸா இருந்துச்சு. எவ்வளவு பிளட் என்கிட்ட இருந்து குடிச்சான்னு தெரியலையேன்னு சொல்ல, உடனே ஆலிஸும், இப்ப என்னுடைய மானா பவர் ஃபுல் ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்ல. உடனே ஹீரோ வந்துட்டு, நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சில ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்றான். இதெல்லாம் பார்த்த ஆலிஸும், எதுக்கு இந்த யூஸ்லெஸ்ஸான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறேன்னு கேட்க, இந்த ஐட்டம்ஸ் வேணா பாக்குறதுக்கு யூஸ்லெஸ்ஸா தெரியலாம், ஆனா இது எல்லாத்துக்குமே பர்பஸ் இருக்கு. ஆலிஸ், நீ கொஞ்சம் ரெடியா இரு, இதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம ரொம்ப பிஸியாக போறோம். இன்னுக்கான டே முடியறதுக்குள்ள அண்டர் கிரவுண்டோடைய எண்டுக்கு போகணும். என்ன டைட்டா பிடிச்சிக்கோ ஆலிஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருக்க குழியில குதிச்சிடுறான். எதுக்கு
எதுக்காக இதுக்குள்ள குதிச்ச? இது எவ்வளவு ஆழம்னு உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 100 தடவைக்கு மேல நான் இதுக்குள்ள குதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தரைக்கிட்ட வரும்போது ஆலிஸ் இப்ப அதை யூஸ் பண்ணுன்னு சொல்ல உடனே ஆலிஸும் அவளுடைய ரிவர்ஸ் கிராவிட்டிங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா கீழே விழாம 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. உன்கிட்ட ஸ்கில் இருக்கா இல்ல லக் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா நீ ரொம்ப ரெக்லெஸ்ஸா இருக்க. உடனே அவ எதையோ ஃபீல் பண்ண நம்ம ஹீரோவும் லெவல் 4 எலமெண்ட் ஆஃப் ஃபயரை ஆக்டிவேட் பண்றான். ஜெனிக் ஏதோ தப்பா தோணுதுன்னு சொல்ல இட்ஸ் ஓகே ஆலிஸ், எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம கரெக்டான இடத்துல தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க பூச்சிகள் எதுவுமே எனக்கு மேட்சே கிடையாது. என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணாம நீயாவே எதுக்கு என் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சிலைய பாக்குறான். பதிலுக்கு அந்த சிலையும் உனக்கு என்ன தெரியும் போல. அப்கோர்ஸ் எனக்கு உன்னை நல்லாவே தெரியும். இந்த பாலைவனத்தை சுத்தி திரியிற ஆனபிஸ் அப்படின்னு சொல்ல இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. நீங்க அடுத்தடுத்த சாப்டரை கண்டினியூவா பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.